அந்த டாக்குமெண்ட்ஸ் ஓபன் பண்ணுங்க. ஓகே. செல்வி, நான் நந்தினி பேசுறேன். செல்வி, செல்வி, நான் நந்தினி பேசுறேன். நான் இப்போ ஹாஸ்பிடல்ல தான் இருக்கேன். என்ன கொல்ல போறாங்க செல்வி. இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படியும் என்ன கொன்னுடுவாங்க. அவங்க கிட்ட இருந்து உயிர் தப்பிச்சு நான் தனியா ஒரு இடத்துக்கு வந்து ஒளிஞ்சிருந்துதான் பேசுறேன். செல்வி, தைரியமா இரு. செல்வி, இங்க நடக்கிற எல்லா ஊழல், எல்லா கரப்ஷனுக்கும் ஆதாரத்தை தேடி ஹாஸ்பிடலுக்குள்ள வந்த போதான் எனக்கே தெரிஞ்சது இவங்க பண்றது சாதாரண பிசினஸ் இல்ல. ஐயோ, இவங்க ரொம்ப 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 மோசமானவங்க செல்வி. இங்க நடக்கிற எல்லாத்தையும் நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் செத்து போனாலும் இந்த ஒரு ஆதாரத்தை வச்சு எப்படியாவது நீ தண்டனையை வாங்கி கொடுத்துரு செல்வி. இந்த ஒரு ஆதாரம் போதும் இவங்களை தண்டிக்கிறதுக்கு. இவங்களாம் பெரிய கிரிமினல்ஸ். இப்படிப்பட்டவங்க இந்த உலகத்துல இருக்கவே கூடாது. இவங்க எந்த விதத்திலயும் தப்பிச்சிட கூடாது செல்வி. செல்வி, செல்வி, ஒரு முக்கியமான விஷயம் செல்வி. அந்த கணேஷ் தான் முக்கியமான கல்பிரட்னு நான் இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவனுக்கெல்லாம் மேல இன்னொருத்தன் இருக்கான். இவங்க இங்க இல்லீகலா நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பாவி மக்களோட ஆர்கன்ஸ் திருடுறது, அவங்களுக்கு போலியான மருந்தை பயன்படுத்தி டெஸ்டுக்காக அப்பாவி ஜனங்களை ஈவு இறக்கமே இல்லாம கொலை செய்யற அளவுக்கு என்னென்னமோ நடக்குது செல்வி. இதுல அதுக்கான எல்லா ஆதாரத்தையும் நான் சேகரிச்சு வச்சிருக்கேன். வேலுவோட அப்பா கோமாக்கு போனதுக்கு காரணம் இந்த ஹாஸ்பிட்டல் தான். இவங்க போலி மருந்து பயன்படுத்தினதாலதான் பல உயிர் என் கண்ணு முன்னாடியே போயிருக்கு. என் உயிரே இப்ப போனாலும் பரவாயில்ல செல்வி. ஆனா இந்த ஆதாரத்தை அடிப்படையா வச்சு இந்த ஹாஸ்பிடல் நிர்வாகத்து மேல தக்க நடவடிக்கை எடுத்து அப்பாவி ஜனங்களுக்கு இனிமேலாவது இப்படி ஒரு அநியாயம் நடக்க விடாம பண்ணு செல்வி. பிளீஸ் செல்வி, நான் உனக்கு கெஞ்சி கேக்குறேன். பிளீஸ் செல்வி, அவங்க வராங்க, நான் வைக்கிறேன். என்ன செல்வி, அப்போ நந்தினிய அந்த பொறுக்கிங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சு? நீங்க சொல்றது உண்மைதான். நந்தினிய ஹாஸ்பிட்டல்ல வச்சு நம்ம நினைச்ச மாதிரி கொண்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. பாவம், உயிர் போற நேரத்துல கூட தான் உயிரை பத்தி கவலைப்படாம இவ பண்ணி இருக்கிறது பெரிய விஷயம். செல்வி, அழாத. இத பாருங்க செல்வி, தான் உயிரே போனாலும் இந்த ஹாஸ்பிட்டல்ல நடக்கிற எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமாக்கணும்னு நந்தினி எடுத்த முயற்சி இனிமே வீணாக்க கூடாது. இப்ப நம்ம கையில இருக்கிற ஒரு ஆதாரம் போதும். இதுக்கப்புறம் அவங்கள யாராலையும் காப்பாத்த முடியாது. நந்தினி ஆசைப்பட்ட மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல்ல இழுத்து மூடணும். நந்தினியை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள நம்ம சும்மாவே விடக்கூடாது. எத்தனையோ ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் எல்லாருமே மக்களுக்கு சேவை செய்யறாங்க, மக்களை காப்பாத்துறாங்க. ஆனா இந்த மாதிரி தப்பான ஹாஸ்பிட்டல் புனிதமான இந்த தொழிலுக்கு கலங்கத்தை உண்டாக்குது. இந்த தப்பானவங்களெல்லாம் தப்பிக்கவே விடக்கூடாது. அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும். நாளைக்கு கோர்ட்ல வாய்தா இருக்கு செல்வி. இது ஒண்ணு போதும், நம்ம கேஸ் இதோட முடிவுக்கு வரும். கவலைப்படாதீங்க. இங்க பாருங்க, இப்பதான் நீங்க தைரியமா இருக்கணும். ஆமா செல்வி, இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஆதாரத்தை பத்திரமா வச்சுக்கணும். முதல்ல நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்புவோம். வாங்க. வாங்க போலாம். சீக்கிரம் ஏறுங்க. ஏண்டி கீர்த்தி, இந்த செல்வி ஏதோ விரக்தியா பேசிட்டு போனாலே, ஏதாவது கோவில் குளம்னு பார்த்து விழுந்திருப்பாளோ? அவளுக்கு வேற ஆப்ஷனே இல்லம்மா. பாவம், புருஷன் இருக்கும்போதே அவனை காப்பாத்த முடியலையேன்னு வெறுத்து போய் பேசினதை நீயும் பார்த்தல்ல. இந்நேரம் எந்த கோயில்ல குளத்துல விழுந்து சாகலான்னு யோசிச்சுட்டு இருப்பா. சீக்கிரம் நமக்கு ஒரு குட் நியூஸ் வரும், வெயிட் பண்ணு. அது சரி. அம்மா, அம்மா, எங்கம்மா இருக்க? அக்கா பூஜா, வா. அக்கா, நீ எப்பக்கா வந்த? நான் காலையில தான் பூஜா வந்தேன். மகா, சண்முகம் எங்க? கடையில இருக்காரு. இப்ப கடையை சாத்துற நேரம் தான், வந்துருவாரு. ஓ, நீ எதுவும் சமைக்கல? இன்னும் இல்ல, இனிமேதான். அப்பனா சரி, எல்லாருக்கும் நானே சமைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். உங்களுக்கு எதுக்கு சம்மந்தி வேணுமா? பரவாயில்ல சம்மந்தி, எல்லாருக்கும் சேர்த்துதான் சமைச்சு கொண்டு வந்தேன். என்னம்மா, இவங்களுக்கு விஷயம் தெரியுமா தெரியாதா? எப்படி தெரியும்? பாவம், எல்லாருமா சேர்ந்து சாப்பாடு செஞ்சு எடுத்துக்கிட்டு வந்து விருந்து சாப்பாட்டுக்கு ஆயத்தமா வந்திருக்கும் போதே தெரியல நடந்த விஷயம் எதுவும் உங்களுக்கு தெரியாதுன்னு.